அது வந்து ஒரே தெய்வம் தான். அதை 2 பேராக பிரிச்சு, காளி நல்லவளா கெட்டவளா பார்த்தா நல்லவங்க. ஏன்னா காளியம்மன் வந்து யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டாங்க. யார் வந்து அவளை பழிச்சாலும் திட்டினாலும் சரி, அவள் அரவணைக்க தான் பார்ப்பா. தான் பிள்ளை அளவுக்கு மீறி நான் ஆசைப்பட்டு கேட்டால் கூட அதை கொடுத்து அழகு பார்த்துட்டு அது ஆபத்தாக இருந்தாலும் அது நீ தானே கேட்டால் அதை நீ தான் அனுபவிக்கணும்னு சொல்லுவாளே தவிர அதுக்கு எப்பயுமே அவள் உடந்தையாக இருக்க மாட்டான். நான் என்ன தான் பலி நரக பலி கொடுத்து அவன் அழியணும் இவன் அழியணும்னு சொன்னால் கூட எல்லாமே செய்வா. ஆனால் லாஸ்ட்டில் நம்மளுக்கு ஒரு தீமை வரும்ல, அதை அனுபவிக்கும் போது இதையும் அனுபவின்பா. ஏன்னா ஒரு தாய்க்கு தான் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்குதுன்ட்டு கொடுத்துட்றா. அது யாராக இருந்தால் இப்போ நம்ம கூட ஒரு பெத்த பிள்ளையாக இருந்தால் கேட்டது எல்லாமே செய்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். தெய்வ வழிபாடு நம்ம கையில் தான் இருக்குது. நல்ல மந்திரம் சொல்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அறக்கக்கூடிய தீய மந்திரம் சொல்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நாவை அடக்கி நம்ம சொல்கிற விதங்கள் தான் இருக்குது. நீங்கன்றதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் மரியாதை இருக்குது, நீ நான்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம தெய்வ வழிபாட்லேயும் நரபலி கொடுத்து நல்லா இருக்கணும்னு ஊர் நல்லா இருக்கணும்னு வேண்டுறவங்களும் இருக்காங்க. இவன் நல்லா இருக்கக்கூடாதுன்ட்டு நரபலி கோயில் சுற்றி சொருவுறவங்களும் இருக்காங்க.